எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல ஹிந்துஜா குரூப் பத்தி மட்டும் கொஞ்சம் பிரீஃபா நம்ம பார்ப்போங்க. அதாவது ஹிந்துஜா குரூப் பொறுத்த வரைக்கும் பெரிய கங்க்ளாமரேட்டுங்க. அக்ராஸ் த செக்டார்ஸ், அதாவது ஆட்டோ, ஆயில், கெமிக்கல்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஐடி, ஹெல்த் கேர், மீடியா, என்டர்டைன்மெண்ட், பவர், ரியல் எஸ்டேட். ஸோ இவ்வளவு பிஸ்னஸ்லையும் அவங்க இருக்கிறாங்க. இதில் ஒரு சில நிறுவனங்கள் வந்து லிஸ்டட் என்டிட்டிஸாக இருக்குங்க. இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்துஜா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்துல அவங்களுக்கு ஒரு பேங்க் இருக்குங்க. ஸோ அந்த பேங்க் எங்கெங்க எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா லண்டன், துபாய், பாரிஸ், நியூயார்க்கு, சென்னை, தென் மொரீஷியஸ், இங்க எல்லாம் இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. தென் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஜா குரூப் தான். அதாவது இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஸோ இது ஹிந்துஜா குரூப்போடைய என்டிட்டி தான். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு சப்சிடரி இருக்கும், மைக்ரோ ஃபினான்ஸ் சப்சிடி, பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருந்த ஸ்ட்ரெஸ்னால தான் கம்பெனி வந்து ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க ரீசன்ட் குவார்டர்ல. தென் இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்கோடைய ப்ரொமோட்டர் என்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனி சமீபத்தில் ஒரு சில அக்விசேஷன்ஸ்லாம் முடிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக முடிச்ச அக்விசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிர்லிங் பேங்க், பெமாஸ் பேஸ்டு ஸ்டிர்லிங் பேங்க். அதில் ஏற்கனவே செப்டம்பர் 2022 ஒரு 51% ஸ்டேக் எடுத்துட்டாங்க. இப்போ அக்டோபர் 2025 ரிமைனிங் 49% ஸ்டேக்கை எடுத்துருக்காங்க. அது போக இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ்க்கு பெரிய அக்விசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 2025 ரிலையன்ஸ் கேபிட்டலை அக்வயர் பண்ணாங்க. ஒரு 9,000 or 10,000 crores அந்த கம்பெனி. தென் அவங்களுடைய சப்சிடரி எல்லாத்தையுமே சேர்த்து இண்டஸ்இண்ட் வந்து வாங்கிட்டாங்க. அதாவது இந்த ரிலையன்ஸ் கேபிட்டலை அக்வயர் பண்ணது மூலமா இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ்க்கு எதுலாம் கண்ட்ரோல் கிடைச்சிருக்கும் அப்படின்னா ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ், தென் ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ், தென் ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ், தென் ரிலையன்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலோட சப்சிடரிஸ்ங்க. இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸை நெக்ஸ்ட் 3 to 4 years நாங்கள் தனியாக லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மேஜர் அக்விசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 60% ஸ்டேக் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து பண்ண அக்விசேஷன்ஸ். அடுத்து ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது அசோக் லேலண்ட் தாங்க. அதாவது நான் அசோக் லேலண்டை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது அந்த லாரிஸ் இருக்கு இல்லையா, அதோட சேசிஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஜா குரூப் அப்படின்னு எழுதியிருக்கும். இதை எப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து சேசிஸ் ஒயரா இருக்கிறப்ப பார்த்தேங்க. இது ஒரு 20 years பேக். ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹிந்துஜா அப்படின்ற பேர் வந்து பழக்கம். அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கே 2 சப்சிடரி இருக்குங்க. ஸ்விட்ச் மொபைலிட்டி, ஹிந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸ். இது வந்து மேஜர் சப்சிடரி. இது போக சின்ன சின்ன சப்சிடரிஸ் நிறைய இருக்கு. அசோக் லேலாண்டுக்கு இந்தியாவில் 7 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அது போக யூஏஇல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, தென் லண்டன்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. தென் அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிஸ்னஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் தான். இதுல கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே டீசல் பவர், அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. தென் அசோக் லேலாண்டோட சப்சிடரி ஸ்விட்ச் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இவிஸ், சிஎன்ஜி, எல்என்ஜி, ஹைட்ரஜன், அதாவது ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ். அதுல இந்த ஸ்விட்ச் மொபைலிட்டி வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. தென் அசோக் லேலாண்டோட இன்னொரு மேஜர் சப்சிடரி இந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட பிசினஸ் வந்து ஃபினான்ஸ் பிசினஸ் தான். 2 wheelers, கார்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு பிசினஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சப்சிடரி இருக்குங்க, ஹிந்துஜா ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சமீபத்தில் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஹிந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸை என்டிஎல் வெஞ்சர்ஸ் கூட மெர்ஜ் பண்றதுக்கான அப்ரூவல் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருந்ததுங்க. என்டிஎல் வெஞ்சர்ஸ் அப்படின்றது அது ஒரு லிஸ்டட் என்டிட்டி தான், நெக்ஸ்ட் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நெக்ஸ்ட் டிஜிட்டலுக்கு கீழே என்னென்னலாம் இருந்தது, அவங்களோட கோர் பிஸ்னஸ் என்னவா இருந்தது அப்படின்னா டிஜிட்டல், மீடியா, கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் எல்லாமே இருந்தது. இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அவங்க ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ்க்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ என்டிஎல் வெஞ்சர்ஸ் வந்து ஹிந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸோட மெர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து ஆயில் அண்ட் லூப்ரிகேஷன் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கல்ஃப் ஆயில் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குங்க. ப்ரொமோட்டர் யாருன்னு எடுத்து பார்த்தோம்னா கல்ஃப் ஆயில் இன்டர்நேஷனல் மொரீஷியஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கல்ஃப் ஆயில் இன்டர்நேஷனல் மொரீஷியஸ் அப்படின்றது யாருன்னா ஹிந்துஜா குரூப் உடைய சப்சிடரி தாங்க. ஸோ இது வந்து ஒரு லிஸ்டட் என்டிட்டி தான். இவங்களுடைய மேஜர் கோர் பிசினஸ் வந்து ஃபியூல்ஸ், லூப்ரிகன்ஸ், கிரீசஸ். 16 times தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். அடுத்து கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஓசிஎல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்டட் என்டிட்டி தாங்க. இதுக்கு ப்ரொமோட்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஜா கேபிட்டல் லிமிடெட் அப்படின்னு தான் இருக்கும். கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் டு புக் 1.22 தான் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 0.71 இருக்குங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசென்ட் குவார்டர்ல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது.
அது போக இவங்க கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ல ஒரு லிஸ்டட் என்டிட்டி இருக்குங்க. அந்த என்டிட்டியில இவங்க ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஸ்டேக் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. குவாக்கர் ஹாங்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கெமிக்கல் பிசினஸ் தான். அடுத்து ஐடி சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன், இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. அதாவது பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அது போக என்டிஎல் வெஞ்சூர்ஸ்ல இருந்த ஒரு சில பிசினஸஸ் எல்லாமே வந்து ஹெச்ஜிஎஸ்க்கு வந்திருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ இருக்காதுங்க. ஃபினான்ஷியல் 25ல லாஸ் எடுத்திருந்தாங்க. பட் புக் வேல்யூ அப்படின்றது 1000க்கு மேல இருக்கும். ஷேர் பிரைஸ் இப்போ 500 ஆர் 600 ரேஞ்சில் தாங்க இருக்கும். அடுத்து ஹிந்துஜா பவர் எடுத்துக்கிட்டோம்னா உள்ள 2 சப்சிடரிஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஹிந்துஜா ரினியூவபிள்ஸ், தென் செகண்ட் வந்து ஹிந்துஜா நேஷனல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். இதுல இந்த ஹிந்துஜா நேஷனல் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றவங்க ஒரு 1040 மெகாவாட் கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட் விசாகப்பட்டினத்துல ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் ஹிந்துஜா பவர் கீழே இருக்கிற ஹிந்துஜா ரினியூவபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் நிறைய அவங்களுக்கு சோலார் பிளான்ஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு 13, தென் மகாராஷ்டிராவில் ஒரு 10, தென் ராஜஸ்தானில் 7, டெல்லி என்சிஆரில் ஒரு 7, தென் குஜராத்தில் ஒரு 4 பிளான், உத்தரகாண்டில் ஒரு 4 பிளான், தென் கர்நாடகாவில் ஒரு 2 பிளான். ஸோ அக்ராஸ் இந்தியா இந்த ரினியூவபிள்ஸ்லேயே அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்துஜா ரியாலிட்டி வெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி இருக்குங்க. இது அன்லிஸ்டட் என்டிட்டி தான். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் அப்படின்றது ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது தான். ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான். ஹிந்துஜா குரூப் லிஸ்டட் என்டிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் 3 ஷேரை தொடர்ந்து வாட்ச் பண்ணுவேங்க. ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க், தென் ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ், தென் அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்ட் முற்காலங்களில் கன்சிடர் பண்ணதுங்க. பட் ஹெச்ஜிஎஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் இப்பயுமே நான் வந்து தொடர்ந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ ஓவராலா ஹிந்துஜா குரூப் பத்தி நம்ம எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கிறோங்க. இதைத்தான் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.